இது ஒரு ஹெல்தியான வீடியோன்னு சொல்லலாம். அட் சேம் டைம் டாக்ஸிக்கான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பேச போகிற டாபிக் அப்படி. ஓகே வாங்க ஜூஸ் போடலாம். நான் எப்பயுமே வீக்லி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி போன வாரமும் 4 பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த புயல் மழை காரணமாக இங்கே மையம் கொண்டிருக்கிறது, கடலிலே மையம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டு இருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டு இருக்கும். கடல் தான் அது. முக்கியமாக என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த மாதிரி ஜூஸு கூலிங்காக எதையுமே சாப்பிடவே முடியல. ஸோ நான் ஃபுல்லாகவே ஜூஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எனக்கும் மில்க்குக்கும் ஆகவே ஆகாது. நான் நல்ல கிழமே பாலே குடிக்க மாட்டேன். இப்போ ஃபுல்லாகவே ஆனால் பாலுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். அது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வெதுன்னு இருக்கிறதுனால நான் வந்து பாலுக்கு மாறிட்டேன். இனிமேலும் அந்த ஃப்ரூட்டை நான் அப்படியே விட்டால் கெட்டு போயிடும். ஸோ அதை ஜூஸ் போட்டு ஸ்டோர் பண்ணிடலான்னு. ஆல்ரெடி இந்த ஹாஃபே டேமேஜ் ஆகிருக்கு. பரவாயில்ல, ஜூஸ் தானே போட போகிறோம், கட் பண்ணிக்கலாம். என்னது பாட்டில்ல என்னது? ஜூஸ் யாருக்கு? உனக்கு சொல்லாததெல்லாம் செய். அண்ட் டாக்ஸிக்கான டாபிக் என்னென்னா, நேற்று ஒரு படத்துக்கு போனோம், தனுஷ் மூவி. இதில் என்ன டாக்ஸிக்னா, இருங்க சொல்கிறேன். மூவி பேர் வந்து தேரே இஸ்க் மேரே. மூவி நேம் நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. ஸோ நான் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறேன். மூவி எப்படி இருந்துச்சு ஒரு வாரத்தில் சொல்ல சொன்னால் ஓகே 5 தமிழ்ல பிளான் பண்ணாலே தாங்காது, இதுல இங்கிலீஷ்ல வேற பிளான் பண்றாங்களா? லிட்டரலாக வந்து ஏன்டா இந்த படத்துக்கு போனோம்னு ஆயிடுச்சு. அவன் வந்து இவளை லவ் பண்ணுறா, இவ வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுறா. டேய் என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட் இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன். அவன் கண்ணில் மண்ணத்தை விட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. ஆக்சுவலி இதே மாதிரி இன்னொரு படம் இருக்கும். அவள் வந்து ஆர்டிக்கல் பண்ணிட்டு இருப்பா, புக்கு எழுதுவா. அந்த படமே வந்து கற்பனைக்கு எட்டாத கதையா. பஞ்சாயத்து என்னையா உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையாம? என் பொண்டாட்டி உடம்புல என் கை கூட பட்டது இல்லடா. எங்களுக்கு தெரியுமே. அந்த படம் மாதிரி தான் சிமிலர். அப்படியே ரெண்டுமே அந்த படம் இதை விட பயங்கரமான டாக்ஸிக். ஓகேவா? அதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்து இதுல வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படமும் அப்படிதான். அந்த படம் வந்து டாக்ஸிக் ப்ரோ மேக்ஸு. இந்த படம் வந்து இப்போதான் ப்ளஸ் வெர்ஷன் வந்திருக்கு. அந்த படம் என்னன்னா, அவள் வந்து புக்கு எழுதுறதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கற்பனைக்கு எட்டாத திறமை எல்லாமே டைரக்டர் கொடுத்துருப்பாரு. இந்த படம் வந்து இப்போதான் வந்து ப்ரோ வெர்ஷன் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கூடிய சீக்கிரமா இன்னும் அடுத்த பார்ட்டில் வந்து மேக்ஸ் வெர்ஷன்லையும் பார்க்கலாம். அதாவது ப்ரோ மேக்ஸ் வெர்ஷன்ல அடுத்த படமும் இருக்கு. ஆமாம், வெயிட் பண்ணுங்க, இதுதான் ட்விஸ்டே. சரி வந்து தொலைச்சிட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல இருந்து மீளலாம் நினச்சா அடுத்த பார்ட் வரும்னு சொல்லி போட்டாங்க பாருங்க. அப்போதான் நினச்சேன், டே ஜாங்கிரி யாரா நீ? ఎవరురా నువ్వు? ఇంత టాలెంటెడ్ ఉన్నావు. సావపోయే ముందు కూడా గొల్లుమని నవ్వేలాగా జోకిస్తున్నావు. యు ఆర్ రియల్లీ ఎ గాడ్ గిఫ్టెడ్ చైల్డ్. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. என்னால் வந்து வேதனையை வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் நான் வந்து எனக்கு எவ்வளோ மொக்கப்படமாக இருந்தாலும் உட்காந்து பார்த்துருவேன். டிக்கெட் இல்லைங்க. இல்ல சார். என்னையா காலையில காமெடி பண்றீங்களா? டிக்கெட் இல்லாம எப்படி? டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல பயணம் பண்ண கூடாது. நாங்க பயணம் பண்ணவே இல்ல. அப்புறம் யாரு பயணம் செய்யறது? ட்ரெயின் போயிட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உட்காந்துட்டு இருக்கோம் சார். மொக்கப்படம் கூட ரொம்ப இழுத்துட்டு தான் போவாங்க, அதை கூட உட்காந்து பார்த்துடலாம். இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக போச்சு. அறுத்து தள்ளிட்டாங்க. என்ன அருவன் தானே? காதல் புனிதமான காதல் கதை. அங்க யாரு? டேய் என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன்.
அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கான். அந்த மாதிரி தான் இந்த படத்துல. என்ன கதை இது, யாரோட குழந்தை? அந்த மாதிரி வந்து ஏன்டா அவனோட குழந்தைக்கு இவன் ஏன்டா அப்பா, இவன் ஏன்டா பாத்துக்கணும், அந்த மாதிரி வந்து அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. அப்படிதான் கதை இருந்துச்சு. கதை என்னன்னா, அவன் வந்து இவளை லவ் பண்றா, இவ வந்து அவளோட தீசஸ்க்காக அவனை லவ் பண்றா. ஆக மொத்தத்துல வந்து அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணல, ஓகேவா? அதுதான் வந்து எண்ட் ஆஃப் தி சீன் வரைக்குமே வருது. ஆனா வரல, கேளுங்க. அவளுக்காக ஹீரோ வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகுறான். ஆனா அவனுக்காக இவ என்ன பண்றானா, இன்னொருத்தனை கல்யாணம் பண்றா. என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறயா? கொலை பண்ணிடுவேன் உன்னைய. சரி ஓகே, நடுவில் அடி மிதி ஒத எல்லாமே பட்டு, இதில் ஹீரோவோட அப்பா வேற இறந்து, சரி அந்த சென்டிமெண்ட் சீன்ல இருந்து கொஞ்சம் மேலே வரலான்னு பார்த்தா விடமாட்டாங்க. சாந்தி, உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். கேவலம் சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் சாந்தி. அதுக்குள்ள மறுபடியும் காதல் சென்டிமெண்ட் வரும். அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஓகே, இந்த காதல் சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், சரி ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு நம்ம இன்னொரு ட்ராக் வழியாக பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு டெஸ்ட். என்னன்னா, அதுக்குள்ளே கடவுள் சென்டிமெண்ட்டை கொண்டு வருவாங்க. லிட்ரலா இது வந்து இப்போ காதலா, கடவுளா, அப்பாவா, சரி எந்த சென்டிமெண்ட்லயாச்சும் நம்ம கேட்டகரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சைடு வரப்போ, அவளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவான், ஓகேவா? அந்த இடத்துல வந்து அவனே யாருன்னு ஒரு கொஷின் மார்க் வந்து வரும். அவன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து என்கேஜ், இவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்த பையனை, அந்த பையன் இவனுக்கு தெரிஞ்சிடும், ஐ மீன் இந்த ஹீரோவுக்கு தெரிஞ்சக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, இவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பேசியிருக்கோம், பழகியிருக்கோமே தவிர எங்களுக்குள்ளே வந்து எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை, இவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பா. ஸோ ஹீரோவுக்கு அப்போ உடனே என்ன ஆகுனா, ஒரு பூஸ்டப் ஆகிடும். இதெல்லாம் வந்து இந்த ஹீரோயின் ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா வந்து இவ தான் வந்து அவளோட பேப்பர்ஸ்க்காக தானே இவ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அந்த பேப்பருக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறா, வேற எதுவும் இல்லை. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. சரி ஓகே, அவள் வந்து கடைசியில் அவளோட தீசிஸையும் முடிச்சுட்டா. அவள் நினச்சதை படித்து முடிச்சுட்டு இப்போ இன்னொரு கேட்டகரிக்கு போயிட்டா. ஐ மீன் அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா, ஓகேவா? சரி ஓகே, நான் என்ன நினச்சேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அவள் வந்து 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சரி ஓகே, படம் வந்து ஓகே ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. இந்த பார்ட்லேயுமே அவங்க சேரல. நான் சீரியஸாக எதிர்பார்த்து போனது என்னென்னா, அம்பிகாபதி கூட கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நான் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டேன். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போன படம்லாம், இந்த மெய்யழகன் படம்லாம் போயிருக்கேன், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத போன படம். ஓகே, எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் ரொம்பவே டச்சிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா என்கிட்டயும் அந்த மாதிரி சைக்கிள் சீன்ஸ்லாம் இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ எனக்கு அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் சொல்ல போனால் பெஸ்ட்டுங்க, பெஸ்ட்டு. இந்த படத்தை கூட அதை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, ஓகேவா? அது தப்பு. இது வேற ட்ராக். இந்த மூவி வந்து காதல், கல்யாணம், குழந்தைன்னு ஒரு புனிதமான கதை. அந்த கதை வந்து ட்ராக்கே வேற. ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணுறது தப்பு, சாரி. ஓகே, கிளைமேக்ஸில் என்னதான் ஆகும்னா, இவன் மறுபடியும் ஹீரோ கிட்ட போகிறா. ஏன்னா குழந்தைய பார்த்துக்க சொல்லி. எனக்கு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே வரும். மூவியில் எந்த சீன்லேயுமே வந்து அவங்க ஒன்றா நடந்து போகிற மாதிரி தான் கட்டிருக்காங்களே தவிர ஒரு
ராங்காக அப்படி எதையுமே காட்டினதே இல்லை. ஸோ இவன் வந்து இந்த குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ எண்ட் ஆஃப் தி சீன் நம்ம ஏதாச்சும் பாதி படத்தை விட்டுட்டோமாடா, ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்துண்டா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி எனக்கு மட்டும் தான் தோணுது போலன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கவன்லாம் கேட்குறேன் தம்பிகிட்ட, என்னடா படம் நிஜமாலுமே வந்து நான் பாதி சீன் எங்கேயாச்சும் பிரேக்கில் அங்கே தண்ணி பாட்டில் வாங்க போகிற சீனில் வந்து ஏதாவது ஒரு சீன் போயிடுச்சாடா, இவன் மறுபடியும் குழந்தைக்காக வந்திருக்கா அப்படி சொல்லி நான் கேட்குறப்போ இங்கே ட்விஸ்ட் என்னன்னா அந்த குழந்தை இவனோடது கிடையாது. ஓகே, ஹீரோவோட குழந்தை கிடையாது. அவன் வந்து ஆனால் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சதே ஹீரோக்காக தான், ஹீரோ கிட்ட கொடுக்கணும்னு தான். அதாவது புனிதமான காதல். ஓகேவா? சம்பந்தமே இல்லாம நீ எதுக்காக எங்க பிரச்சனையில வரணும்? நீ எதுக்காக இந்த பிரச்சனையில தேவையில்லாம மாட்டிக்கிட்டு இருக்கன்னு நீ யோசிச்சுட்டு இருப்ப. உனக்கு ஒண்ணுமே புரியலல்ல. ஓகே, எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நான் எதிர்பார்த்தது அம்பிகாபதியில் ஆக்சுவலி எனக்கு மூவியில் வந்து யாராச்சும் இறந்து போயிட்டாலே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடுவேன். ஏன்னா காதல் கதை எப்பயுமே புனிதமானது சேரணும் அப்படி சொல்லி தான் நான் நினைப்பேன். பட் இட்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தால் அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சா, இந்த அமரன் உயிரே இந்த மாதிரி வந்து இருக்கணும். இந்த மாதிரி வச்சாதான் படப்பிரியர்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க. நானும் அந்த மாதிரி படத்தை தான் விரும்பி பார்ப்பேன். இது வந்து எக்ஸாம்பிள் சொன்னோன்னா டியூட் படம் பார்ட் 2 வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் இருக்கும். நம்ம சம்பிரதாயத்துப்படி பையன் மேல இருக்கணும், பொண்ணு கீழே தான் இருக்கணும்டா. ஸோ நீங்களும் அந்த மூவிக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நானும் அப்படியே ஜூஸ் போட்டு ரெயினை என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஹெவி ரெயின் வேறு, எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. ரெயினுக்கெலாம் போகிற மாதிரினா கண்டிப்பாக ரெயின் கோட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அப்புறம் என்னைய மாதிரி தான் சளி பிடிச்சதுன்னா, சளி போன வாரம் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. 2 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் 10 days மேலே ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு முன்னாடி இருந்த காந்தக்குரல் இல்லாட்டியும் சரி இல்லாட்டியும் இப்போ தான் கொஞ்சம் கட்டக்குரலாச்சும் வந்திருக்கு. ஏதோ நடுவில் வந்து கொஞ்சம் ஏலியன் மாதிரி ஹலோ நான் உங்கள் அப்படி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. வாய்ஸே வரல. சம்டைம்ஸ்லாம் வந்து பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து, எனக்கும் சுடு தண்ணிக்கு ஆகவே ஆகாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி குடிச்சு நான் வந்து தேத்திட்டுருக்கேன் பாடியை. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணி குடிங்க. குடிக்கிறதுக்கும் சுடு தண்ணி, குளிக்கிறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்ணி நல்லபடியாக பத்திரமா இருங்க. அவ்வளோதான், என்னோடய ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் மலைக்கிதமாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டே ரெயினை என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் சேஃபாக நான் சொன்ன அந்த மூவியை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.